1, -1 -4, 6 -3, -5 ஆகிய புள்ளிகளால் அடைபடும் முக்கோணத்தின் பரப்பு காண்க. முக்கோணத்தின் பரப்பு. முக்கோணத்தினா எத்தனை புள்ளிகள் இருக்கும் சாமி? 3 புள்ளிகள். முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா எழுதினா 1 மார்க். ஃபார்முலா எழுத அப்படியே அப்ளை பண்ணா கூட உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஓகே? முக்கோணத்தின் பரப்புல தான் நாற்கரத்தின் பரப்புல டக்குனு என்ன பண்ணனும் சாமி? 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x4 y1 யார் 4 ன்னுதா? x1 y1 சதுர equal to 1/2 into plus 1 -1 Yes, miss. 4 6 plus 6 9 20 plus 20 4 3 plus 3 இருந்து மேல போலாம் 1 4 plus 4 6 3 18 minus 18 orange minus 5 மேல போனா புரிய மாத்தணும் பிளஸ் இருந்தா minus இருந்தா plus minus இருந்தா plus equal to 1/2 6 இருந்து 4 இருந்தீங்கன்னா 2 பிளஸ் ரெண்டுமே பிளஸ் பிளஸ் போட்டுக்கலாமா? Yes, miss. 20 ஒரு 18 38 ரெண்டுமே பிளஸ் Plus. 5 கூட 3 சேர்த்தா 7 38 சரி 8 2 கூட்டினா 10 10 அவ்வளவுதானா 10 10 ஒரு 38 சேர்த்தா 48 48 இல் பாதி 20 நடுவுல பெருக்கல் தானே 1 2 2 4 4 8 24 சதுர இப்போ 2 மார்க் क्वेश्चन எப்படி மிஸ்னா ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா 1 மார்க் ஃபார்முலா எழுதாத டைரக்டா அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் 1 மார்க் ஆன்சருக்கு 1 மார்க் ஓகே அடுத்து 26 x அச்சுடன் மிகை திசையில் சாய்வு கோணம் கொண்ட கோட்டின் சாய்வு காண்க. சாய்வு கோணம் கோணம் என்ன சமி போட போறோம்? தீட்டா போட போறோம் தீட்டா என்ன பண்ண போறோம்? தீட்டா சாய்வு கோணம் சொன்னாவே தீட்டா கோணம் சொன்னாவே தீட்டா என்ன கேட்டகரியாங்க சாய்வு கோணம் தானே அப்ப சாய்வுக்கு என்ன எழுதி போடுவோம்? m அப்ப m equal to m equal to tan theta plus 1 90 டிகிரி 90 டிகிரி தீட்டா equal to 90 டிகிரியா? Yes, miss. m equal to tan 90 டிகிரி equal to tan 90 டிகிரி மதிப்பு வரையறுக்க முடியாது வரையறுக்க முடியாது அல்லது infinity ஓகே Yes, miss. செகண்ட் இது 0 டிகிரி 0 டிகிரி m equal to tan tan 0 டிகிரி equal to tan 0 இன் மதிப்பு 0 இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒரு மார்க் 27 இருக்காங்க -1, 2 என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு -5/4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு காண்க. புள்ளின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க இன்னொன்னு சாய்வுன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க அப்ப புள்ளி என்னதுமா புள்ளி -1, 2 புள்ளி வழி செல்வதும் சாய்வுன்னு கொடுத்திருக்காங்க சாய்வு சாய்வு m equal to -5/4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்துட்டாங்கன்னா m வருது அந்த புள்ளிக்கு பேர் என்ன சொல்லுவோம்? x1 y1 நேர்கோட்டின் சமன்பாடு என்ன வரணும்? x வரணும் y வரணும் y விட்டு துண்டு வரணும் அப்ப x வரணும் y வரணும் x1 வரணும் y வரணும் y1 வரணும் m வரணும் ஃபார்முலா என்னது? நேர்கோட்டின் சமன்பாடு நேர்கோட்டின் சமன்பாடு சொல்லுங்க y minus y1 equal to m of x minus x1 வெரி குட் சொன்னீங்க y minus y1 y1 க்கு பதிலா என்ன இருக்கு 2 minus equal equal to minus 5/4 into x minus x1 க்கு பதிலா -1 அப்ப என்ன போட போறோம்? Plus one. இங்க பாரு சாமி இந்த வகுத்தலா இருக்கிற 4 இந்த பக்கம் வச்சுக்கலாம் பெருக்கல். இங்க பாரு நடுவுல பிராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது. பொதுவானது ஆட்டோமேட்டிக்கா கை உங்களுக்கு இப்படி போச்சுனா சரியாயிடும் 4 into y 4y minus 8 equal to minus 5 into x minus 5x மொத்த படம் minus minus 4x 5
ஈக்குவல் x இருக்கணும் y இருக்கணும் y வெட்டு துண்டு இருக்கணும். அப்ப x உடைய மதிப்பு எதுல இருக்கும் நமக்கு பிளஸ்ல. இங்க என்ன இருக்கு மைனஸ் r தூக்கி வந்துருங்க. மைனஸ் r 5x இந்த பக்கம் வந்துச்சுனா சொல்லுங்க பிளஸ் 5 என்ன y பிளஸ் y பிளஸ் 4y மைனஸ் 5 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுனா பிளஸ் 5 மைனஸ் வந்தா கழிக்கணும். 8ல இருந்து 5 கழிச்சா 3 என்ன 3 -3 = 0 ரைட். Yes, miss. மணி என்ற சிறுவன் முதல் நாள் ரூபாய் 5 சேமிக்கிறான். பின் ஒவ்வொரு நாளும் ரூபாய் 3 அதிகம் சேமித்தால் 15 நாளில் அவன் சேமித்த மொத்த தொகை எவ்வளவு? முதல் நாள் 5 ரூபாய் சேர்க்கிறோம். ரெண்டாவது நாளுக்கு மூணாவது நாளுக்கு அப்படி போக போக ஒரு ஒரு நாளும் 3 ரூபாய் அதிகம். அதிகம்னா பிளஸ் தானே? 3 ரூபாய் அதிகமா சேர்த்துக்கிட்டே போறோம். அப்ப சேர்த்துக்கிட்டே போறோம் அப்படின்னு சொன்னா பெருக்கிக்கிட்டே போறானா பெருக்கு தொடர் விசை, சேர்த்துக்கிட்டே போறான் கூட்டிக்கிட்டே போறானா கூட்டு தொடர் விசை. முதல் நாள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? சேர்த்துக்கிட்டே போறான்னா வித்தியாசம் அது பேரு 3ன்னா அது பேரு பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பொது வித்தியாசம் b = 3 சேர்த்துக்கிட்டே போறோம். அப்பனா 3 + 3 எத்தனை நாள்? 15 நாள். எத்தனைன்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியது n. அப்ப n = 15. மொத்தத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? சம். சம்னுடைய முதல் எழுத்து என்ன? S. அப்ப s n. அதானே 15 நாள் சேர்த்தது ஃபார்முலா என்னது? s n = n/2 * 2a + n - 1 * d. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, miss. equal to s 15 நான்கில் சேர்த்து வைத்த 15 நாளில் சேர்த்து வைத்த மொத்த தொகை அதான் s 15 equal to 15/2 2 மடங்கு a. இரண்டாவது பெருக்கல் 2 5 10 + 15ல இருந்து 1 கழிச்சா 16 * 3 பிளஸ் 3 3 1 தானே? Yes, பெருக்கலுக்கு பெருக்கலுக்கு ஃபர்ஸ்ட் யார பெருக்கல். சேர்க்கணும்? 4 3 12க்கு 2 மீதி 1 1 3 3 4 42 கூட 10 சேர்த்தா 52 15/2 52 நடுவுல பெருக்கல் குறுக்க குறுக்க Yes. 2 4 மீதி 1 6 12 15 26 பெருக்கலாமா? Yes, miss. நேரா பெருக்கணும் 6 5 30 வா 1 2 வா 1 16 0 9 3 எவ்வளவு அந்த குழந்தை சேமிச்சிருக்கோம்? 390. ஆன்சர் எப்படி எழுதணும் சாமி? அவன் சேமித்த மொத்த தொகை ரூபாய் 390. ஓகேவா? Yes, miss. ரூபாய் 390 சேமித்திருக்கான். ஓகே? Yes, miss.